கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன். லெந்தனும் நாட்களிலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே கர்த்தருக்காக வந்து காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தட்டும். அப்படி கிருபையினாலே உங்களை பலமாய் நிரப்புவாராக. குறிப்பாக கிறிஸ்து ஆலயத்திலே, திருவள்ளுவர் காலனி கிறிஸ்து ஆலயத்திலே புதன்கிழமை மாலை தோறும் நாம் திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணங்கள், திருச்சபையின் தடை கற்கள் என்று சொல்லி 2 விதமான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடை கற்கள் என்னவென்றால் அன்பின்மை என்னும் தடைக்கல் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாய், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும்படியாய், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவமாட்டுக்குட்டியாய் எல்லாருக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு பெரிய அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் உலகத்தின் ஜனத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்ற பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 13 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஒருவேளை நான் பற்பல பாஷைகளை பேசினாலும் அன்பில்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மிக நன்றாகவே சொல்லியிருப்பார். என் உடலை சுட்டரிக்க கொடுத்தாலும், நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால், காண்கிற எல்லாரிடத்திலும் நான் அன்புள்ள ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய், ஒரு விசுவாசியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபையை பார்க்கின்ற பொழுதும் தேவ அன்பை இழந்தவர்களாக, தேவ மகிமையை இழந்தவர்களாக, ஒருவரை ஒருவர் பகைத்து, ஒருவரை ஒருவர் அடித்து குதறுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதர்களுக்குள்ளே, தேவ மனுஷர்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இல்லாதபடியினாலே, அன்பில்லாதபடியினாலே திருச்சபையின் வளர்ச்சிக்கு அது பெருந்தடையாக காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சமீப காலத்திலே நாம் சுவிசேஷம் சொல்லும்படியாய் கடந்து செல்கிற இடங்களிலே நாம் கேட்கிற வார்த்தை என்னவென்றால், முதலாவது உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே ஆசிரியர்களாக 2 வேன்களிலே போய் ஊழியம் செய்வதற்காக இறங்க எத்தனித்தார்கள். அந்த கிராமத்திலே நன்றாய் பார்த்தால் ஒரு 15 முதல் 20 வீடுகள் மாத்திரமே இருக்கும். அங்கே 2 விசுவாச குடும்பத்தார் இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் அந்த வேனை நிறுத்தி, நீங்கள் இறங்க வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம், முதலாவது நீங்கள் உங்களை சரிபடுத்திக் கொண்டு எங்களிடத்திலே வாருங்கள் என்று சொன்ன அந்த காட்சியை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு திருச்சபை
ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்து தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அன்பின்மை என்னும் தடை கற்களினாலே திருச்சபை இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதை பார்க்கின்ற பிரசமயத்தார் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பதிலாக ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே நம் ஆதி திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் மிக மிக செயல்படுகின்ற நடவடிக்கைகள் என்று நாம் சொல்லலாம். அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே இணக்கம் காணப்படுகிறது, அவர்களுக்குள்ளே அன்பு பெருகுகிறது. அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனமுடையவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பலத்த சாட்சியாய் காணப்பட்டார்கள். தங்களுடையவைகளை தங்களுடையது என்று எண்ணாமல் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். இல்லாதவர்களை விசாரித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார்கள். எனவே வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். அவர்கள் தேவாலயத்திலே ஒருமனப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலருடைய கைகளினால் பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் காணப்பட்டது. ஏனென்றால் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருந்து அப்போஸ்தலர்களை தாங்கினார்கள். கர்த்தர் அப்போஸ்தலரை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பித்தார். அவர்கள் தேவாலயத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் கடந்து வந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று சகோதர சிநேகத்தை இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற இடத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆளப்பட்டு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அல்லது திருச்சபையின் வளர்ச்சியிலே நான் ஒரு தடைக்கல்லாக காணப்படுகிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் ஒருவேளை மற்றவர்கள் கர்த்தருடைய சபைக்கு வருகிறதை தடுக்கின்ற ஒரு செயல்பாடாக காணப்படுகிறதா? ஆதி திருச்சபையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று கிறிஸ்துவுக்குள் பலமாய் காணப்பட்டபடினாலே, அவர்கள் ஒன்றாயிருந்தபடினாலே, அவர்கள் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கினபடினாலே, அவர்களுக்குள் அன்பு பெருக்கெடுத்து ஓடினபடினாலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். திருச்சபை வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை, அதோடு கூட ஒரு மனம் தேவை என்பதை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். அன்றாட ஜீவியத்திலே திருச்சபையின் வளர்ச்சிக்கு நான் ஒரு காரணமான நபராய் காணப்படுகிறேனா, அல்லது திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடை கற்களாக நான் காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமான ஒரு நபராய் காணப்படுவோம் என்றால் பரலோகம் நம்மை குறித்து சந்தோஷப்படும். நம்மோடு கூட வாழுகிற ஒரு கூட்டம் நம்மை குறித்து சந்தோஷப்படும். இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற ஒரு அறிக்கையை அவருடைய வாயின் சத்தத்திலே நாம் கேட்க முடியும். ஆனால் நம்முடைய அனுதின ஜீவியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தருடைய சபைக்கு சென்று ஆராதிக்கிற அனுபவத்திலே நான் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா, அல்லது பகைத்து நான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லாக காணப்படுகிறேனா?
சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லது தேவ அன்பை வெளிப்படுத்தி திருச்சபையின் வளர்ச்சிக்கு நான் ஒரு மனதோடு கூட கூடியிருக்கின்ற இடத்துல எல்லாரோடு கூட கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோடு கூட சமாதானமாயிருங்கள் என்ற வசனத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரே மனம் ஒரே இருதயம் தேவ சிந்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அவர்கள் எல்லாரும் ஒரே மனதுடன் தேவாலயத்திலே கூடி வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேன்? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம், அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை பலமாய் வழி நடத்தும். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் எங்களையே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். மண்டை நெருங்கி ஜீவிக்கக்கூடிய சத்துவத்தை தார். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த உருமனம், ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அபிஷேகம், ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரே இருதயம், சுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்ற அந்த அனுபவம் இந்த கர்த்தருடைய சபையிலும் நிறைவாய் காணப்பட கிருபை தார். ஒருவேளை நான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாய் காணப்படுவேனே என்றால் தயவாய் என்னை மன்னித்து ஆண்டவரே உமக்கென்று நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எல்லா ஜனங்களையும் இந்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை இந்த கர்த்தருடைய சபையிலும் பலமாய் வெளிப்படட்டும். அதற்காக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகின்ற உன்னதமான அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.